ஜெபிக்கலாம். மகா இரக்கமுள்ள எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் கூட இருந்து கர்த்தர் எங்களை நடத்துறதுக்காக நன்றி அப்பா. இந்த நாள் வாரத்தின் முதலாவது நாளிலே ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற நாங்கள், ஆண்டவர் எங்களை ஆராதனை எங்களையும் கர்த்தர் நீர் அங்கீகரிக்கும்படிக்கு உம்முடைய நாமத்தினால நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு பரிந்தும் எங்கள் அன்பின் தெய்வத்துடைய கரம் நடத்தபடிக்கு ஜெபிக்கிறோம். உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் ஸ்தோத்திரம். சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சத்தமா கையை உயர்த்தி இன்னொரு முறை அல்லேலூயா. சத்துரு வெட்கப்பட்டு போகும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். தாவீது சொல்றார், நான் கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என்னுடைய வாயில் இருக்கும், என்னுடைய வாயில் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை எத்தனை பேர் உண்மையா துதிக்க வந்திருக்கீங்க? கர்த்தரை எத்தனை பேர் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண வந்திருக்கோம்? இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். என் நேரமோ என் மேலையோ இயேசுவில் களி கூறுவோம். என் நேரமோ என் மேலையோ இயேசுவில் களி கூறுவோம். இயேசுவில் களி கூறுவோம். நல்ல இயேசுவில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருப்போம். எதிரினைத்தும் கலங்காமல் எப்போதும் சோர்ந்திருப்போம். எதிரினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் எஸ் 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 நல்ல ஒரு பிசாசு தோற்கப்படுத்தும். அவன் தோற்று போனவன். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். பாடுவோம். இன்னும் மந்திரமில்லை, அருகிடுவோம். குறி சொல்ல எதுவும் இல்லை. நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. சாத்தானும் காலின் கீழே, இன்று சாத்தானும் காலின் கீழே.
இயேசுவின் பிள்ளைகளாக எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்பொழுதும் மகிழ்ந்திருங்கள். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். அதிசயம் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசுவின் பிள்ளைகளாக எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்பொழுதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகளாக எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே ஈசரில் களி கூறுவோம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகளாக எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்பொழுதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகளாக எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே ஈசரில் களி கூறுங்கள். நமக்கெதிராய் மந்திரமில்லை, அறிவு சொல்ல எதுவும் இல்லை. நமக்கெதிராய் மந்திரமில்லை, பொய் சொல்ல எதுவும் இல்லை. சாத்தான் நம் காலின் கீழே, இன்று சாத்தான் நம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகளாக எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்பொழுதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகளாக எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம். எப்பொழுதும் மகிழ்ந்திருங்கள். நிலைப்பதற்கும் அதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். அதிசயம் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசுவின் பிள்ளைகளாக எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகளாக எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகளே ஈசரில் களி கூறுங்கள். பயங்கரமா தெரிஞ்சுறீங்க பார்த்தா. கோயம்புத்தூர்ல ஒரு மூத்தவர் கிட்டத்தட்ட 83 வயசு. அவருடைய சாட்சியை எனக்கு உயிர்ப்பிச்சு.
ஒரு பெரிய தொழிலதிபர், மில் தொழிலதிபரோடு கூட 2வது இடத்துல அவருக்கு அடுத்தபடியாக அவருடைய பணியெல்லாம் கவனிக்கிறவர் தான். 1973 ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் பாக்கெட் வச்சிருந்தவர் அவர் தான். 2 lakh. அப்படிப்பட்ட மனுஷனை உண்மையாக இருந்தான் ஓனர். அப்போ கத்துறவரை இந்த ஓனருக்கு இவர் உண்மையாகிறாருன்ட்டு ஆண்டவர் அவரை ஊழியத்துக்கு அழைச்சார். ஊழியத்துக்கு அவரும் எல்லாம் அவ்வளோ சம்பாதித்திருந்த சம்பாதனை எல்லாம் விட்டுட்டு கத்துடைய வேலை பண்ணிட்டார். அந்த முதலாளி அவர் உண்மையை பார்த்து கொடுத்த பல பணங்களை அவருக்கு ஒரே ஒரு ஆசையாக, இந்த பணம் டெபாசிட் பண்ணக்கூடாது, இந்த பணம் யாருக்கும் சேரக்கூடாது. 100 கிராமத்துக்கு மேலே இந்த பணத்தினால ஆங்காங்க சுவிசேஷ கூட்டத்தை நடத்தணுன்றவரை விதைக்கணுன்றவரை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சார். கர்த்தர் அவர் இலக்கத்தை பாராட்டினார். ஒரு நாள் ஊழியத்தில் ரொம்ப பாடு கஷ்டம். ஊழியன்னா சாதாரணமாக நினச்சிடுங்க இன்னைக்கு. அதனால தான் பவுல் அடிக்கடிக்கு சொல்கிறார், 3ஆம் இருக்க போனவர் பரிசுத்தவான்களும் அதை தான் சொல்லுவாங்க, நீங்கள் பணம்லாம் கொடுங்க, நீங்கள் எங்களுக்கு நல்லா ஹோட்டலில் வாங்கி கொடுங்கலாம் கேட்கவே இல்லை. உண்மையான பரிசுத்தவான்கள் கேட்குற ஒரே ஒரு உதவி, எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக ஒரு விண்ணப்பம் பண்ணுங்க. ஏன்னா ஊழியக்காரர்கள் நல்லா இருந்தால் தான் தேசம் நல்லா இருக்கும், மக்கள் ரட்சிக்கப்பட முடியும். நாடு ரொம்ப கீழே போயிட்டு இருக்குது, ரொம்ப கீழே போயிட்டு இருக்குது. வயநாட்டில் நடந்தது மாதிரி நம்ம நாட்டுக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக ஆயிடுச்சு. சோதம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவருக்கு ஒன்றுமே இல்லாத ஆகிட்டாரு, உணவு கூட இல்லை. ஒரு நாள் இரவு ஜோம் பண்ணல, சோர்ந்து போயிட்டு சொன்னாராம், என்ன நீங்கள் ஊழியத்துக்கு அழைச்சிருந்தீங்கன்னா நாளைக்கு எனக்கு தேவையான மல்லிகை சாமானெல்லாம் எங்களுக்கு வேணாண்டவரை போஷிங்க ஆண்டவரன்னு சொல்லி படுத்துட்டாராம். காலையில் எழுந்து வீட்டாண்ட பார்க்குறாராம், ஒரு பை நிறைய வீட்டுக்கு தேவையான அத்தனை மல்லிகை சாமான்களும் அங்கே இருக்குது. அப்போல்லாம் இது மாதிரி பைக்கு ஆட்டோக்கள் இது மாதிரிலாம் கிடையாது. அப்போல்லாம் மாட்டு வண்டியில் தான். அப்போ அவர் நினச்சாராம், மாட்டு வண்டியில் யாரும் போகிறோமோ இறக்கி வச்சுட்டு அப்புறம் வந்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிருப்பாங்க. அதனால் நம்ம போய் வெயிட் பண்ணலாம், எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடக்கூடாதுன்ட்டு ஒரு நாள் வெயிட் பண்ணாராம், மறுநாளாக வெயிட் பண்ணாராம். அப்புறமா தான் கர்த்தர் உறுதிப்படுத்தினாராம், நான் தான் உன்னை போஷித்தேன், நான் தான் உனக்கு தேவையான வேலை சந்திச்சேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. இந்த அன்பில் நம்ம நினைத்திருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிற பிசாசு இந்த அன்பை விட்டு பிரிக்கணும்னு அந்த போராட்டங்களை கொண்டு வரலாம். நான் அன்பா சொல்கிறேன், மண்ணுக்காக இந்த உலகத்துக்காக ராஜ்யத்தை விட்டுறக்கூடாது. இயேசு ராஜாவை நான் பார்த்தால் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். நல்ல கையடி பண்ணணும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால்
இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். சங்கீதம் 34. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். நல்ல சங்கீதம் 34 முதல் வசனம் சொல்லுது, கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை எந்த நேரத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லா காலங்களிலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கப்படும் போது எப்பொழுதும் அவருடைய துதி நம்மளுடைய வாயில கர்த்தர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் அவரை எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரை நாம் துதிக்கிறோமோ அவளுக்கு கர்த்தர் நம்மளுக்கு பலனை தருகிற தேவனாய் இருக்கிறார். அது மட்டும் இல்லாதபடி 4ஆம் வசனம் சொல்லுது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். உண்மையாகவே இந்த 4ஆம் வசனத்தின்படி கர்த்தரை நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய விண்ணப்பங்களுக்கு நம்மளுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய எல்லா பயத்துக்கும் ஆண்டவர் நம்மளை நீங்களாக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த மாதம் துவங்கி கூட இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் என்னையும் பலப்படுத்திருக்கிற காரணம் ஏசப்பா, நான் இந்த மாசத்துல எனக்கு 3 மாதத்தை நான் கடந்து வந்திருக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு வருமானமும் இல்லாதபடிக்கு நான் ரொம்ப பயப்பட்டேன். ஆனா நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஏசப்பா, நான் எப்படி அடுத்த இருக்கிற நாளெல்லாம் நான் எப்படி சமாளிக்க போறேன், எப்படி ஜெயிக்க போறேன்னு தெரியல. ஆனா நீங்க தான் என்னுடைய பயத்தெல்லாம் எடுத்து போனோம்னு சொன்னேன். கர்த்தர் இந்த நாளை எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாய் கர்த்தரை நான் தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீக்கலாக்கி விட்டார். அதனால நம்ம பயப்படுகிற காரியம் எதுவா இருந்தாலும் கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு அதற்கு செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். உங்களுடைய எல்லா பயத்துக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், நீங்களாக்கி மீட்டு ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார். 10வது வசனம் சொல்லுது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. காட்டுல இருக்கிற சிங்கம் கூட என்ன பண்ணும், தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். ஆனா கர்த்தரை தேடுகிற ஒரு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு,
குறைவை கொடுக்க மாட்டார். அவரை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரை என்னை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்றார். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரை நாம் உறுதியாய் பற்றி கொண்டு எந்த நேரத்திலும், துன்பத்தின் நேரத்திலும், பலவீனத்தின் நேரத்திலும், கஷ்டத்தின் நேரத்திலும், சத்துருடைய போராட்டங்களின் நேரத்திலும் இடைவிடாமல் ஆண்டவரை நாம் தேடப்படும் போது கர்த்தர் நம்மளுடைய குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நிறைவாய் மாற்றி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதே போல 19வது வசனம் சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நிச்சயமாக நம்மளுக்கு நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய அவமானங்கள் எதுவா இருந்தாலும் நீதிமானுக்கு தான் அந்த துன்பத்தையும், ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தான் அந்த கஷ்டத்தையும் என்ன பண்ணுவான், சத்துரு விளைவிக்கிற மனுஷனா இருக்கிறான். ஆனா ஆண்டவர் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த சங்கீதத்துல சொன்ன ஒவ்வொரு வார்த்தையின்படி கர்த்தர் இன்றைக்கு உலக மனுஷனை பார்த்தா எல்லாத்துலயும் என்ன பண்றாங்க, நல்லா இருக்கிறாங்க. நம்ம ஒரு நாள் என்ன பண்றோம் நினைக்கிறோம், எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, எவ்வளோ பிரச்சனைகள்ல இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்குலாம் என்ன பண்றாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா நமக்கு என்ன பண்ணல, இவ்வளோ போராட்டம், இவ்வளோ பிரச்சனை எல்லாம் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்றார், நம்மளை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். ஆனால் நம் கர்த்தரை எந்த நேரத்திலும், இரவும் பகலும் அவருடைய சமூகத்துல நாம் கண்ணீர் விட்டு ஜெபிக்கப்படும் போது, ஆண்டவரை நாம் தேடும் போது கர்த்தர் நம்மளுடைய எல்லா குறைவுகளும் நிறைவாக்குற தேவனா இருக்கிறார். அது மட்டும் இல்லாதபடி இந்த நாள்ல நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று நம்மை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த வசனத்தின்படி இந்த மாதத்துல எவ்வளோ தேவைகள், எவ்வளோ காரியங்கள் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கோ, எல்லாருக்கும் பலவீனத்தை சத்ருவானும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த மாதத்தோடு எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை என்ன பண்ணுவார், நிச்சயமாய் நமக்கு கொடுக்கிற தேவனா இருப்பார். கர்த்தர் தாமே இந்த சங்கீதத்தை ஆசீர்வதிப்பார்கள். பிரச்சனைகள் இறங்கி வந்து விட்டதுக்கா உறங்கலோ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபை இறங்கட்டாண்டு, உம்முடைய கிருபை இறங்கட்டாண்டு, கிருபை இறங்கட்டாண்டு. எல்லாரும் கேட்கலாமா, கிருபை இறங்கட்டாண்டு, கிருபை இறங்கட்டாண்டு. இப்பவே நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில நீ ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கும் பொழுது உன்னில் இருக்கிற பலவீனத்தை கர்த்தர் மாற்றுகிறார். என்ன சொல்லி கூட்டு வந்தாங்க, தயவு செய்து வந்து நிக்காத, நீ அந்த சேர்ல இருந்து எழுதுக்க கூடாது. ஆனா இப்ப நான் சொல்றேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை கொண்டு வந்து விடுத்திருக்கிற தேவன் உங்களையும் அதே அபிஷேகத்திற்குள்ளாக, அதே தெய்வீக வல்லமை, அதே தெய்வீக சுமை இப்பொழுது இறங்கி வருகிறது. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவரே மகிமை, 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 மகிமை. நான் ஏன் அவரை பயப்படணும், நான் ஏன் அவரை திகைச்சு போனோம்? கர்த்தர் என் கூட இருக்கிறீங்கப்பா, கர்த்தர் கூட இருக்கிறீங்கப்பா. கூடவே ஓ இயேசுவே
சத்திய தேவனே சத்திய தேவனே உம்மை உயர்த்தி தூய ஆவியோடு ஆராதிக்கிறோம். நித்திய தேவனே உம்மை உயர்த்தி உந்தன் உண்மையோடு ஆராதிக்கிறோம். சத்திய தேவனே உம்மை உயர்த்தி தூய ஆவியோடு ஆராதிக்கிறோம். நித்திய தேவனே உம்மை உயர்த்தி உந்தன் உண்மையோடு ஆராதிக்கிறோம். அப்பாவுக்கு எல்லாரும் ஆண்டவரே இந்த வல்லமை தொடப்படும் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னது போல ஹalleluya
உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறோம். ஹalleluya, நீங்க போதும்பா, உம்மை உயர்த்துகிறோம். Thank you Jesus. நீங்க போதும்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் துதிக்கலாமா துதிக்கலாமா அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உங்க நாமம் பெரியது, உங்க நாமம் பெரியது. ஹalleluya. நீர் இருந்தால் எனக்கு போதும் ஏசையா, உம்மை பின்பற்றி நான் வருவேன் ஏசையா. எத்தனை பேர் சொல்றீங்க? நீர் இருந்தால் எனக்கு போதும் ஏசையா, உம்மை பின்பற்றி நான் வருவேன் ஏசையா. எல்லாரும் உம் வார்த்தை போதுமையா, உம் பார்வை போதுமையா, நீர் இருந்தால் போதுமையா, உன் அன்பு போதுமையா, உம் வார்த்தை போதுமையா, உம் பார்வை போதுமையா, நீர் இருந்தால் போதுமையா, உங்க அன்பு போதுமையா. நீர் இருந்தால் எனக்கு போதும் ஏசையா, உம்மை பின்பற்றி நான் வருவேன் ஏசையா. எத்தனை பேர் சொல்றீங்க? நீர் இருந்தால் எனக்கு போதும் ஏசையா, உம்மை பின்பற்றி நான் வருவேன் ஏசையா. வார்த்தை கொடுத்து, வார்த்தை கொடுத்து இருந்தாலுமே, நீங்கள் சொன்னாலுமே, எத்தனை வேதனை வந்தாலுமே, நிர்பந்தமானாலுமே, எத்தனை துன்பங்கள் இருந்தாலும், நீங்கள் சொன்னாலுமே, எத்தனை வேதனை வந்தாலுமே, நிர்பந்தமானாலுமே, உம் வார்த்தை போதுமையா, உம் பார்வை போதுமையா, நீர் இருந்தால் போதுமையா, உங்க அன்பு போதுமையா, உம் வார்த்தை போதுமையா, உம் பார்வை போதுமையா, நீர் இருந்தால் போதுமையா, உங்க அன்பு போதுமையா. நீர் இருந்தால் எனக்கு போதும் ஏசையா, உம்மை பின்பற்றி நான் வருவேன் ஏசையா. நீர் இருந்தால் எனக்கு போதும் ஏசையா, நீர் இருந்தால் போதுமா, பின்பற்றி நான் வருவேன் ஏசையா. எத்தனை துன்பங்கள் உண்டாலுமே, இன்னல்கள் சொன்னாலுமே, எத்தனை வேதனை வந்தாலுமே, நிர்பந்தமானாலுமே, எத்தனை துன்பம் வந்தாலும் போதுமா, எத்தனை துன்பங்கள் இருந்தாலுமே, இன்னல்கள் சொன்னாலுமே, எத்தனை வேதனை வந்தாலுமே, நிர்பந்தமானாலுமே, உம் வார்த்தை போதுமையா, உம் பார்வை போதுமையா, நீர் இருந்தால் போதுமையா, உங்க அன்பு போதுமையா, உம் வார்த்தை போதுமையா, உம் பார்வை போதுமையா, நீர் இருந்தால் போதுமையா, உங்க அன்பு போதுமையா, உம் வார்த்தை போதுமையா, உம் பார்வை போதுமையா, மகிமை போதுமையா, உங்க அன்பு போதுமையா, உம் வார்த்தை போதுமையா, உம் பார்வை போதுமையா, உங்க போதுமையா, உங்க அன்பு போதுமையா, உம்மை
Om
நான் யாரையும் நம்புறாங்க. எதையும் நான் நம்பல. உங்க நம்புகிறாங்க. உண்மை நம்புகிறாங்க. யோபு சொல்றாரு, அவர் எனக்கு ஒன்னே போட்டாலும் பரவாயில்ல, நான் அவர் பேர்ல நம்பிக்கையா அவர் என்ன கொண்டு போட்டு பரவாயில்ல, எங்க அப்பா தானே என்ன சாவடிக்கிறாங்க, பரவாயில்ல, நான் நம்பிக்கையா இருப்பேன். நான் நம்பிக்கையா இருப்பேன். நம்பிக்கையா இருப்பேன் ஆண்டவரே. நம்பிக்கையா இருப்பேன் ஆண்டவரே. நான் நம்பினது எந்த மனுஷனாலும் வரக்கூடாது. நான் நம்பினது உம்மாலதான் வரணும். ஏன்னா எந்த மனுஷனை மேன்மைப்படுத்தவோ பலப்படுத்தவோ உம்முடைய கரத்துலதான் ஆகும். ஐஸ்வர்ய கனமெல்லாம் உம்முடைய கரத்துலதான் இருக்கு. அப்பா, உங்களை விட யாருப்பா பெரிய பணக்காரர், பெரிய கோட்டீஸ்வரர்? நீதான்பா. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமை உயர்த்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெயிக்கூடியேற்றிடுவோம், ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம். இன்னைக்கு என்ன நிக்க வச்சிருக்குது நைட்டு ஃபேமிலி பிரேயர்ல இந்த பாட்டு தான் நான் பாடினேன். இந்த பலவீனமான வியாதி நேரத்துல அவனை பார்த்து சொன்னேன், நீ என்ன பலவீனப்படுத்த முடியாது, நீ எனக்கு நோய் கொடுக்க முடியாது. என் ஆண்டவர் சுகம் தருவார். என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டாரு, என் நோய்களை சுமந்து விட்டார். பக்கத்துல கையை பிடிச்சி, நான் நோயாளி இல்ல, தைரியமா இருக்கிடுங்க. பக்கத்துல கையை பிடிச்சி, நான் சாராளாகிய நான் நோயாளி அல்ல, கிரேசியாகிய நான் இனி கைவலி இல்ல, மேரியாகிய நான் டாக்டர் சொன்னதெல்லாம் பொய்யாகி இயேசுவே மெய்யாகி இயேசு என்னை குணமாக்கிட்டார். என்ன வியாதியோ இந்த சரீரத்துக்குள்ள நீ இருக்கக்கூடாது. வெளியே வா, இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், வெளியே வந்து, வெளியே வா. எல்லா வியாதிகளும் இந்த இயேசுவின் நாமத்தினால இந்த சபைக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் சுகமாக்குகிறார். கிட்னி வியாதி நம்புறீங்களா? நீ விசுவாசித்தான்
சொன்னார்னா 15,000 சொன்னா கூட கடனை வாங்கி போய் ஸ்கேன் எடுத்துரும். 30,000 ரூபாய் ஆனாலும் ஸ்கேன் எடுத்துரும். அல்லேலூயா. நான் சொல்றேன், 1 ரூபாய் கூட செலவில்லை, என்னை இயேசு சுகமாக்கிட்டார். இந்த சபையில இருந்து நான் நிற்பேன். இந்த சபையில நான் ஆண்டவருக்காக உழைப்பேன். ஆண்டவருக்காக சாட்சியை சொல்லுவேன். ஒரு மகளுடைய சாட்சியை அப்படியே வேலை நடந்து கேட்டு கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி 4 வருஷம். திரும்ப பாஸ்டருடைய பையன், அந்த பிள்ளைக்கு கன்சியூவாகவே இல்லை. 4 வருஷம். இந்த 4 வருஷத்துல அந்த புள்ள ஒரு நாள் கூட எனக்கு குழந்தை இல்லைன்னு சோர்ந்து போவே இல்லையா. அவன் வீட்டுக்கிட்ட சொல்லுவான், இப்பா சர்ச்சுக்கு வரும்போது 3 காணிக்கை சர்ச்சில் போடணும்ப்பா நாத்துக்கிழமை. என்ன புதுசா எதுவும் சொல்ற அப்படின்னா, ஆமாப்பா, 1 உங்களுக்குப்பா, 1 எனக்குப்பா, 1 யூதாக்குப்பா. நீங்க நம்புறீங்களா இல்லையா? வாரமான 3 காணிக்கை வந்து போடுமா, சொல்லி போடுமா. ஆண்டவரே, இந்த காணிக்கை இந்த இப்ப போட போறது என் புள்ள, நீங்க கொடுக்க போறீங்க யூதா, அவனுக்கு அவனுடைய காணிக்கை இப்ப நான் போடுறேன் ஆண்டவரே. அப்ப இயேசுவோட முகம் எப்படி இருந்திருக்கும்? மனுஷா கல்யாணம் ஆகி 3-4 மாசம் கூட ஆகணும், அவ்வளவுதான். இன்னும் ஒண்ணும் இல்லையா விசேஷம்? ஏன் அவசரப்படுறான்? ஏன் அவ்வளவு சீக்கிரத்துல அவசரம்னு நான் கேட்கிறேன். ஆமென், ஆமென். நீ அது குறித்து அவசரப்படாத, நம்பிக்கையோடு விசுவாசம் கத்த தருவார். எனக்கு உண்மையா சொல்ற, குழந்தை இல்லாதவங்களுக்கு லட்சக்கணக்கான பேர், லட்சக்கணக்கில் செலவாயிட்டு ஃபெயிலரான நாட்கள் அநேகர். சில ஆறுதலுக்காக சில என்னது இன்னும் குழந்தைலாம் சொல்லுவாங்க, டியூப்ல அதுல இருக்குது ஏதோ பண்றான், முழுங்க அவங்களா தான் ஏதோ பண்ணுவாங்க. அது கர்த்தர் கொடுக்குறது. வேதம் சொல்லுகிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்குதா? அதுதான் ஏன் சொல்றேன், கர்த்தரின் ஒழுங்கா காலையில தேடணும்யா. உள்ள வேணும்னா சீக்கிரம், அல்லேலூயா. சுகம் வேணும்னா சீக்கிரமா வா, ஆசீர்வாதம் வேணும்னா சீக்கிரம் வா, நன்மைகள் வேணும்னா சீக்கிரமா வா. இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கர்த்தர் கேட்கிறாரு, நீங்க எல்லாம் எதுக்காக வந்தீங்க? கர்த்தரை ஆராதிக்க வருகிறோம். ஆனா எப்படி வரும்? ஆராதனைக்கு வரும்போது செத்து போன பணத்தை விட பயங்கரமா வரும். இங்கதான் மூஞ்சி அப்படியே படிக்கும். எனக்கு ரொம்ப பெரிய வேதனை தெரியுமா? இந்த கலைஞர் நகர 3வது தெருல இருக்கிற சிலது சபை டைம் தெரிஞ்சலடா வருதுன்னா கர்த்தரதை அங்கீகரிப்பாரா? ஏற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் ஆராதனையில பிரியப்பட மாட்டாரு, காணிக்கையில பிரியப்பட மாட்டாரு, தசன பாகத்துல பிரியப்பட மாட்டாரு. வேஸ்ட், அத்தனை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாரு. உன்ன முதல்ல ஆராதனைனா 7 மணிக்கு ஆராதனையா, அப்படி முன்ன பின்ன ஒரு 5 நிமிஷம் ஜோஷுவா இந்த வாரம் எல்லாரும் ஆமா ஆண்டவர் சீக்கிரம் வர போறாருப்பா, எனக்கு தெரியாதுப்பா. நான் உண்மையா சொல்றேன், ஆண்டவர் சீக்கிரம் வர போறாரு. இனி காலம் செல்லாது, இனி ஏமாத்து இந்த காலம் எல்லாம் போயிடுச்சு. திடீர்னு ஒரு அழி வரும், திடீர்னு ஒரு முடிவு வரும். ஆனா ஒண்ணு,
எத்தனை குண்டுனா போட்டு இந்தியாவை அழிக்கிட்டோம். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், என் ஆத்துமா நிச்சயமா தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள வரும். அல்லேலூயா. அப்ப அந்த பிள்ளை விசுவாசத்தோடு கூட நின்னது. பிள்ளைய பேர் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணிச்சு. பிள்ளைக்கு காணிக்கை செலுத்துச்சு. கர்த்தர் பார்த்தார், ஏற்ற நேரத்துல அந்த பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். நான் சொல்றேன், இது அந்த பிள்ளைக்காக மாத்த சொல்லல. இன்னைக்கு நீங்களும் உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். நம்ம குடும்பமாய் ரேஷன் இல்ல, ஆனா பரலோகத்துக்கு வரதுக்கு நம்ம குடும்பத்து லிஸ்ட்ல இருக்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அம்மா இருங்க, என்னம்மா ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படியே கண்பிடிக்கும். ஆண்டவரே, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் அது வாய்க்காமல் போகணும் நீங்க எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்கப்பா. பக்கத்துல அப்படியே கைப்பிடிச்சு, இந்த சபை வளரக்கூடாதபடிக்கு இருந்த ஆத்துமாக்களும் அப்படியே போயிட்டு இருக்குதுப்பா. சபையில வளர்ச்சி இல்லை. எந்த பொல்லாத ஆவி கிரியை செய்கிறதோ அந்த பொல்லாத ஆவியை இன்னைக்கு ஒருமனப்பட்டு நாங்க கட்டணும். அவருடைய கிரியைகளை அழிக்கிறோம். அப்பா, நிறைய பேருக்கு வியாதி இருக்குதுப்பா. எல்லாரையும் சுகமாக்கிடுங்கப்பா இயேசுவின் நாமத்தினாலப்பா. வேளாண் பிரதர் சுகமாக்குங்கப்பா. ஸ்டான்லி ஐயாவை சுகமாக்குங்கப்பா. மேரி சிஸ்டர் சுகமாக்குங்க ஆண்டவரே. இறங்கிடுங்க ஆண்டவரே, இறங்கிடுங்க ஆண்டவரே, இறங்கிடுங்க. மனம் இறங்கிடுங்கப்பா, மனம் இறங்கிடுங்கப்பா. இந்த சபையில இருக்கிறவங்க வியாதியா இருக்க கூடாது. இப்ப அந்த வியாதியை இயேசுவின் நாமத்தினாலே கட்டிட்டு கொள்ளுகிறோம். இன்னும் யாரெல்லாம் வியாதி ஒண்ணு கூட இருக்கிறாங்களா இப்ப சுகமாக்குங்க. எங்க மூத்தவங்க தகப்பன்மாருங்க ஜார்ஜியா ஜெபிக்கிறேன். கர்த்தரை வரை தொடுங்க, பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரோட மனைவி தாயை கர்த்தர் சுகமாக்கு. விக்டோரியாவை சுகமாக்குங்க. ரெபேக்காவை சுகமாக்குங்க. வீரம்மாவை சுகமாக்குங்க. யாரெல்லாம் வியாதியோடு கூட இருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தினாலே சுகம். அப்ப இந்த ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிறாங்க. உங்க கையை நீட்டி, எங்க ஊழியக்காரனுக்கு நல்ல ஆரோக்கியத்தை வேணும். எங்களுக்காக நீங்க கொடுத்தீங்கப்பா. எங்க ஊழியக்காரரை பயன்படுத்துங்க, நேசங்களுக்கு பயன்படுத்துங்கப்பா, உலகத்துக்கு பயன்படுத்துங்கப்பா, எங்க சபைக்கு பயன்படுத்துங்க ஆண்டவரே. இப்ப அவர் உடம்புல இருக்கிற எல்லாம் ஆண்டவரே, அது என்ன பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறதோ அவருடைய எலும்புல ஒரு வல்லமை இறக்கட்டும். உச்ச தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் உங்க வல்லமை வல்லமை யாராவது ஒருவர் எழுந்து நின்று ஊழியக்காரருக்காக மற்ற ஊழியக்காரர்களுக்காக ஜோபிக்க சீக்கிரம் சீக்கிரமா அருண் ஜோமன் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே.
தகப்பனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த வேலைக்காக ராஜா உம்முடைய பாதபடி கற்றாவே மன்றாடும்படி கிருபை பாராட்டுவதற்காக ராஜா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேலையிலும் கர்த்தாவே உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொன்ன வார்த்தை கர்த்தாவே. அப்பா கர்த்தாவே அவரை பலப்படுத்தும்படி வேண்டி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே உடல் சுக பலன் கர்த்தாவே. அப்பா வல்லமை கர்த்தாவே சரீரத்தில் பிரவேசிக்கும்படி கர்த்தாவே. வல்லமை நாமே கர்த்தாவே அவரை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தாவே. அப்பா வல்லமை இப்பொழுதே கர்த்தாவே சரீரத்தில் இறங்கும்படி கர்த்தாவே. அப்பா பலனை தரும்படி வேண்டி செபிக்கிறோம் ஆண்டவரே. காணாமிருந்து கொப்பான பலனை கர்த்தாவே. அப்பா மான்காலில் கொடுத்த கால்களை போல கர்த்தாவே. அப்பா ஓடும்படி கர்த்தாவே செயல்படும்படி கர்த்தாவே. அந்த சரீரத்தை கர்த்தாவே நீர் பலப்படுத்த வேண்டி செபிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமையா எடுத்து பயன்படுத்தும் ராஜா. அப்பா ஆசீர்வாதம் பலப்படுத்தும் ராஜா. தகப்பனே கர்த்தாவே இன்னும் ஊழியங்களை கர்த்தாவே அதிகமாய் செய்யும்படி ராஜா. தகப்பனே ஊழியத்துக்கு அதிகமாக எடுத்து பயன்படுத்தும்படி ராஜா. நீர் அவரை பலப்படுத்த வேண்டுகிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிக கூட்டங்களை கர்த்தாவே அவரை எடுத்து பயன்படுத்தும்படி கர்த்தாவே எடுத்து பயன்படுத்தும்படி இன்னும் கூட்ட ஜனத்தை அவரால் கர்த்தாவே பிரயோஜனப்படுத்தும்படி கர்த்தாவே இன்னும் ஆயுஷ்நாள் ஜீவனையும் கூட்டி தாரும் ஆண்டவரே. நீரே பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. அப்பா எங்கெல்லாம் உங்களுடைய ஊழியக்காரர்கள் பலவீனமா இருக்கிறார்களோ அங்கெல்லாம் உங்களுடைய வல்லமை கர்த்தாவே பலன் கொடுக்கிற வல்லமை அவருக்குள் பிரவேசிக்கும்படி கர்த்தாவே. அப்பா கர்த்தாவே நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. சரீரமோ பலவீனம் உள்ளது, ஆவியே உற்சாகமாக இருக்கும் என்று சொல்ல வார்த்தை கர்த்தாவே. அப்பா ஆவின் உற்சாகம் அந்த சரீரத்திற்குள் செல்லும்படி கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. வல்லமையான தேவன் வல்லமாய் எடுத்து பயன்படுத்த வேண்டுகிறோம் ஆண்டவரே. ஊழியங்களை நடத்துகிற ஊழியக்காரர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் அவர்களை பாதுகாக்கும்படி வேண்டுகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த மினிஸ்ட்ரி ஊழியங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. மலை பிரதேசங்களில் ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே உம்மை அறியாத மக்களின் நடுவே ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு உம்முடைய பாதுகாப்பை தாரும், உம்முடைய வல்லமை அவர்களுக்கு தாரும். அப்பா உம்முடைய கிரியைகளை அவர்களுக்கு தாரும் ஆண்டவரே. அவர்கள் நாவுகளை கரீரங்களை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறோம். அவள் கை நீட்டி செபிக்கிற காரியங்களை கர்த்தாவே அப்பா நிறைவேறும்படி கர்த்தாவே செபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். எங்க சபை மக்களை ஜெபத்தை கேட்டதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அடியேனும் ஜெபிக்க கிருபை பாராட்டதுக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் எங்க ஜெபங்களுக்கு செவி சாய்த்து அப்பா அதுக்கு பதில் தருகிற தேவன் எங்க ஊழியக்காரரை பலப்படுத்த வேண்டுகிறோம். அவர் காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்கிற தேவன் அப்பா அவர் மன நிறைவுகளை கர்த்தாவே நிறைவேற்றுகிற தேவன் அப்பா சமாதானத்தை அவருக்கு தரும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆயுஷ் நாட்களை தாரும். அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம் ஆண்டவரே. மன கசப்புகளை துக்கங்களை எல்லாம் தேவன் சந்தோஷமாக மாற்றும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சபையாராய் செபிக்கிறோம். அவரை ஆசீர்வதிப்படி செபிக்கிறோம். அவரை ஆசீர்வதியும், அவரை பலப்படுத்தும், அப்பா அவரை நடத்தும், பயன்படுத்தும் ஆண்டவரே. உங்களுடைய கரங்களை ஒப்படுகிறோம். ஓட்டத்தை ஜெயமுடன் ஓடும்படி கர்த்தாவே. அப்பா முடிவு வரையும் ஓடும்படி கர்த்தாவே நீர் அவரோடு கூட இருக்க வேண்டுகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெயம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஜெபத்தை கேட்டதுக்காக போக கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உட்காரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பக்கம் 572 பக்கம், பழைய ஏற்பாட்டில் 2 நாளாகமும் 26வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனம் தேங்கி இருந்தான். அவன் கர்த்தனை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். பக்கத்துல கையை பிடிச்சி சந்தோஷமா சொல்லுங்க, தேவன் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்தார். அப்படின்னா நடந்துச்சு. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் இதுவரைக்கும் நடக்காம இருந்ததோ பலிபீடத்திலிருந்து சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் நடத்திட்டார், முடித்திட்டார். அல்லேலூயா.
இவ்வளவு நாள் தாமதம் பண்ணி கொண்டிருந்த காரியங்கள் உனக்கு சீக்கிரத்தில் ஒரு நற்செய்தி வரும். கர்த்தர் செய்ய போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை யார் சொல்லுகிறது என்று சொன்னால், யூத ஜனங்களை எல்லாம் வாசிக்கும் முதல் வசனத்துல, அப்பொழுது யூத ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான ஊசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமித்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். எத்தனை வயசுல? 16 வயசுல ஒரு நாட்டை ஆளுவது முடியுமா? கர்த்தர் கூட இருந்தா முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல 11 வயசு, இன்னொரு இடத்துல 7 வயசு. ஸோ இப்படியெல்லாம் ராஜாக்களாக வந்திருக்கிறார். நான் சில வேலை கொஞ்சம் யோசிப்பேன், இந்த முதலமைச்சரா துணை முதலமைச்சரா உதயநிதி வரணும், இது சரியா அப்படின்னு யோசிச்சேன். கட்சியின் அடிப்படையில் விட்டுருக்கேன், இது சரியா சொல்லுங்கண்ணே, கொஞ்சம் பேசுங்க. மோசம் இல்லைண்ணா சார், சரியில்லை. மோச்சர் வந்து சரியில்லைன்றது சரியா? சம்பந்தம் இல்லை. என்ன நாளை தான் வரணும், அவருக்கு நான் ஓடிக்கிற வீடு சரியா? நான் சொல்றேன், எந்த ஒரு அதிகாரமும் ரோமர் 13:1 சொல்லுகிறது, மேலான எந்த அதிகாரமும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அப்ப நம்ம யாரையுமே அற்பமாக நினைக்க கூடாது. அப்ப உதயநிதிக்கு ஒரு துணை முதலமைச்சர் வந்தா நம்ம வாழ்த்தணும் அவரை. ஆமென். அவர் பிறக்கும் போது எதிர்பார்த்திருக்க மாட்டாரு, அவங்க அப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டாரு, அவங்க தாத்தா எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஏன் செத்துட்டாரு முத்துவேல் ஐயா, அவர் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஆனா கர்த்தர் யாரை ராஜாக்களாக கொண்டு வரணும்னு அதிகாரத்தை கொண்டு வரணும்னு தீர்மானம் பண்ணிக்கிறாரோ அவங்கள கர்த்தர் கொண்டு வருவார். அப்ப கர்த்தர் ஆயத்தப்படுத்தினவர்களை நாம் ஒரு நாளும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்றது தப்பு. மாசஸ் இப்ப புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க வீட்டுல போய் வாசித்துங்க, ரோமர் 13:1 தெளிவா சொல்லுது. இதை எடுத்துட்டீங்களா? வாசிங்க. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். என்ன பண்ணுமா? கீழ்ப்படிய. ஆமா. அடுத்தது, ஏனென்றால் தேவனாலன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. யாரால வந்திருக்குது? இப்போ வரப்போகுது, அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். எனக்குரிய வந்துடும் இல்லை சாச்சையா? தெரியாதா? பேப்பர் படிக்க முடிஞ்சா பரவாயில்ல, இப்பெல்லாம் படிக்கிறது தோத்துறோம். ஐயா நம்ம ஸ்டாலின் ஐயா அமெரிக்கா போகிறார் இல்லை? ஒருவேளை போகிறதுக்கு முன்னாடியா இல்லை போயிட்டு வந்தா எப்போ அமைச்சரவைகளை மாற்றம் வரும்னு தெரியாது. வரட்டும், அது ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து ஒரு அமைச்சரை ஏற்படுத்தணும்னு சொல்லிக்கிறாங்க. அந்த அமைச்சருக்காக எல்லாரும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அது யாருக்கும் உறுதியாகவில்லை. ஆனால் ஒரு கிறிஸ்தவர், மறைமுகமான ஒரு கிறிஸ்தவர் எனக்கு தெரியும். அந்த குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம். அதனால் அவருக்கு 2 பேரில் அவருடைய பேர் அடிபட்டு கொண்டு இருக்கிறது. ஒன்று ஆவடி நாசர் மறுபடியும் கொடுக்கணுன்றாங்க. இன்னொருத்தர் கிருஷ்ணசாமி, இந்த திருவள்ளூர் எம்எல்ஏ, அவர் அமைச்சர். ஏன்னா அவர் நல்ல ஒரு மூத்த தலைவர். அதனால் இவங்க 2 பேரில் யார் கொடுத்தாலும் நம்ம மாவட்டத்திலேருந்து மறுபடியும் ஒரு அமைச்சர் வர்றாருன்னு சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வீட்டு பிள்ளைங்க, அதனால கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இவரை ஊசியாவை ராஜாவை ஆக்கி, இப்போ இந்த ராஜா என்ன பண்றாரா? ராஜா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின்பு
நித்திரை அடைந்த பின்பு இவன் ஏலோத்தை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கி கொண்டான். ஊசியா ராஜாவாகிற போது 16 வயதா இருந்தது. 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாளான். அவன் தாயின் பேர் எக்கோலியாள். எத்தனை வருஷம் அரசாண்டாரு கொஞ்சம் பாருங்களேன். ஒரு கவர்மெண்ட்டை 5 வருஷம் நடத்துறதுக்குள்ள எத்தனை விமர்சனங்கள், எவ்வளோ போராட்டங்கள் இல்லை, எவ்வளோ ஒரு 5 வருஷம் ஆட்சி நடத்திட்டு முடிக்கிறதுக்குள்ள ஒரு முதலமைச்சர் பல பாடுகளை பட்டிருக்கான். ஆனால் இவர் எத்தனை வருஷம் பண்ணாரா? 52 வருஷம் ராஜாவாக இருந்திருக்கிறார். இந்த ராஜாவாக 52 வருஷம் ஆட்சியில் இருந்த அவர் இப்ப சொல்றாரு, அவன் தன் தகப்பனாகிய அமித்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து, கர்த்தருடைய பார்வைக்கு இவன் செம்மையானதை தான் செய்தான். அதாவது கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு ராஜா என்று சொல்லலாம். அல்லேலூயா. யார ராஜாவை ஏற்படுத்தினாரோ அந்த ராஜா கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ராஜாவா இருந்தா அந்த நாட்களிலே ரொம்ப சுமூகமாக காரியங்கள் கடந்து போயிருக்கிறது. எத்தனை வருஷம்? 52 வருஷங்கள் ஒரு கவர்மெண்ட்டை நடத்தி இருக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. தோத்திரம் என்ன நட முடியலையா? தோத்திரம் ஆண்டவர் சுகமாக்கும். கிருபை 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 கிருபை. அப்போ இந்த ராஜா இந்த 5வது வசனத்துல பார்க்கிறோம், தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானா இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை அங்கே ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறான். இந்த ராஜா அந்த நாட்களில அங்க ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷனுடைய பேர் யாரு? சகரியா. இந்த சகரியா நாட்களிலே தேவனை தேட மனம் தேங்கி இருந்தான். மனது இறங்கி இருந்தான். திரும்ப படிங்க நல்லா. யாராச்சும் வச்சு கொஞ்சம் தெளிவா படிக்கிறவங்க படிங்க. பியூட்டி அப்போ ஒரு மனிதனுக்கு தேவனை தேடுறதுக்கு மனம் வேணும். பக்கத்துல கை பிடிச்சு கேளுங்க. பக்கத்துல பரவாயில்ல, தப்பா இருந்த பரவாயில்ல, பக்கத்துல இன்னைக்கு சப்ஜெக்ட் மனம். நம்ம எத்தனை பேர் கேட்கணும், ஏய் உனக்கு மனசாட்சிக்கு தேடி என்ன பரவாயில்ல, அவன் மனுஷாக்கு கண்டு மனுஷன். இப்போ இந்த நாட்களில அந்த தீர்க்கதரிசியினுடைய நாட்களில அவங்களுக்கு என்ன இருந்ததா? இன்னும் சரியா படிக்க மாட்டேன். தேவனை தேட மனது. அப்போ நமக்கு என்ன வேணும்? இன்னைக்கு என்ன வேணும்? இன்னைக்கு இப்போ என்ன வேணும்னா இன்னொரு 5 நிமிஷத்துல முடிக்கணும். வேணும். நான் உடம்பு சரி 1 வாரமா சாப்பாடு இல்லாத ஆளு. நான் இப்போ இங்க நிக்கிறேன். 3 வேலை நல்லா புல் கட்டிட்டு வந்து நிக்கிறீங்க. நீங்க நல்ல சாப்பாடு எங்க தெரியுமா சாப்பிட்டேன்? போன ஞாயிற்றுக்கிழமை 3:30 மணிக்கு நல்ல பாஸ்டமா நல்ல மீன் குழம்பு, மீன் வறுவல் வச்சு கொடுத்தாங்க பாரு. அந்த சாப்பிட்டுட்டு வந்து பட்டால்தான் நான். ஆமா, அன்னைக்கு பஸ் ஏறி வந்து கத்திரி எவ்வளோ நல்லவர் பாருங்க. என்கிட்ட ப்ரிப்பேர்ட் அடிக்கிறானுங்க, ஏன்காக ஜிப்பத்தை வந்துட்டானுங்க 2 ப்ரிப்பேர்ட். கத்தர் பெரியவர். நான் நல்லா உள்ள வச்சிருந்தேன் என் பர்ஸை. நல்ல வேலை அவங்க கையில என் பர்ஸு கிடைக்கல. இல்லைன்னா அதுவும் போயிட்டு இருக்கும். கொஞ்ச நேரம் பார்க்கறது எப்போ நான் பார்த்தா அங்கே 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்க இந்த ஆந்திரா பஸ்ஸில். அப்போ யோசிச்சு, ஆண்டவரே இது கூட நீங்க எவ்வளோ என்ன பத்திரமா பாதுகாத்துக்கிறீங்க.
எங்கடி போண்டி அவன் நாத்துக்குள்ள தெலுங்குல பேசணும் அவன்கிட்ட தோத்தோம். ஆமாம்மா, 2 தெலுங்கானுங்க அவ்வளோ அழகாக என் ஜிப்பை தந்து நானும் 500 நோட்டை கட்டுக்கட்டாக உள்ள வச்சுருக்கிறேன்னு நம்ம பாடுற பாட்டு நமக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அப்புறம் போயிட்டு போனேன், ஏசி பஸ் வராது. அது போய் திறந்து உள்ளே போய் பார்க்குறேன். ஆனால் பாங்களா 2 பேர் தான் போல நம்ம ஜிப்பை ப்ரிப்பேர் பண்ணிட்டு ரெடி திறந்துக்கிறோம் போல. ஆனால் இங்கே கூட கத்தர் நம்மளை பாதுகாத்துக்கிறாருப்பா. காரணம் என்ன? கத்தரை தேட மனதாக கத்தருடைய ஊழியக்காரன் நான் போகிறேன். அந்த 2 சபையில் மெசேஜ் கொடுக்கணும். இது கண்டி நடந்துட்டா என் மனம் எப்படி இருக்கும்? போன ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக பர்ஸு போச்சு, பர்ஸு போச்சு, பர்ஸு போச்சு, பர்ஸு போச்சு. ஆனால் எங்கள் அப்பா எவ்வளோ நல்லவர், அது கூட நான் முடிக்கல பாருங்க. அல்லேலூயா. சரி போட்டோம். இப்போ அவங்க கர்த்தரை தேட மனதா இருந்த பொழுது என்ன நடக்குது? அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். உனக்கு ஒரு நாட்களை தேவன் இப்போ கொடுத்துக்கிறார். அந்த நாட்கள்ல யார் தேடணும்? கர்த்தரை எப்படியெல்லாம் தேட முடியுமோ தேடு. நீ சங்கீதத்துல பார்த்தோம், சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருப்பதில் கர்த்தரை தேடுவங்களுக்கும். ஆமென். கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை எங்க இருக்கிறான்னு தேடியா இல்ல கண்டுபிடிச்சிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கிட்ட போனதா அவர் கிட்ட வருவாரு, நீங்க தூரம் வந்தா அவர் தூரமா இருப்பாரு. அல்லேலூயா. நீங்க அவரை விட்டுட்டா அவர் உங்களை கைவிட்டுருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பஸ் எப்ப பஸ் வருவாரு? நான் சொல்றேன், நீங்க கூப்பிடும் பொழுது பக்கத்திலே வந்துருவாரு. அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களை கைவிட மாட்டாமா. கர்த்தரை தேடணும், கர்த்தரை தேடணும், கர்த்தரை நம்பணும். இவன் சகரியாவின் நாட்களிலே கர்த்தரை தேடினான். காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்தார். அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் யாத்சேனின் அலங்கத்தையும் அஸ்தோரத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்ரோத் நாட்டிலும் பெலிஸ்தியருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான். இந்த அஸ்ரோத் என்பது தேவனுக்கு விரோதமான ஒரு தெய்வம். இது ஒரு பெரிய விக்கிரகங்கள் அந்த நாட்களில. நம்மளாம் இப்ப புலியார்களை வச்சுக்கினேன் நம்ம வச்சுக்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த காலத்துல இருந்ததான விக்கிரகங்கள்லாம் பயங்கரமானது. ஆமென். அஸ்ரோத் தெய்வம் அவ்வளவு பவர் உள்ள தெய்வம். அந்த அஸ்ரோத்தினுடைய காலத்திலும் அந்த பெலிஸ்தர்களுக்குள்ள பட்டணங்களை அவர்கள் கட்டினார்கள். பெலிஸ்தர் என்று சொன்னா எதிரி, பெலிஸ்தர் என்று சொன்னா சத்துருடைய கோட்டை. அல்லேலூயா. தேவன் நம்ம கூட இருந்தார்னா நாம் காரியங்களை வாய்க்க செய்தா கர்த்தர் எப்படி தெரியுமா செய்வாரு? சத்துருக்கு முன்னால உனக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். நடக்க முடியாதது நடக்கும். அல்லேலூயா. நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு கேட்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, அவங்க பெலிஸ்தர் பட்டணத்துல கட்டினார்கள். பெலிஸ்தியரையும் கூர்பாகாலிலே குடியிருக்கிற அரேபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். எப்பொழுது? கர்த்தரை தேடினார்கள். நான் சொல்றேன், நீங்க கர்த்தரை தேடினீங்கன்னா தேவன் உங்களுக்கு துணை நிற்பார். எத்தனை பேருக்கு தேவ துணை வேணும்? ஹல்லேலூயா. சில பேர் பார்க்க மனுஷன் உதவி சில பேர் கிடைக்காது. பார்த்துக்கிறீங்களா? நம்ம அவங்கள நம்பி நிற்போம்.
வருவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லைங்க. இனி இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், ஜீவனுள்ள ஒரு தேவனை நீ உண்மையாய் தேடுவாயானால் கர்த்தர் உனக்காக அவரே பக்கத்துல இருந்து உனக்கு துணையா இருக்காங்க. நல்ல கை தட்டி. பாத்ரூம் போகும்போது கூட வருவார், நீ எழுந்துக்கும் போது கூட ஹெல்ப் பண்ணுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா தோத்திரம். கிட்டத்தட்ட ஒரு 87 வயது 83 வயது கிட்டத்தட்ட ஒரு ஊழியக்காரர் சென்னையில். அவர் பிறந்த நாள். இப்போ அவர் நானும் விஷ் பண்ணுறதுக்காக நானும் போயிருக்கேன். பார்த்தீங்கன்னா அவரால் அப்படிதான் வராரு. நம்ம கலைஞர் எப்படி இருந்தார் பார்த்தீங்களா, போட்டுக்கிட்டுலாம் போட்டுக்கிட்டு பண்ணிக்கிறாங்க. அவர் 2 பேர் பிடிச்சிருந்தா வரணும். நான் பக்கத்தில் ஆண்டோட கிருபையில கிட்டத்தட்ட ஒரு 1000 கணக்கான மக்கள் வந்திருந்தாங்க. எனக்கு திடீர்னு ஒரு வாய்ப்பு அவர்கிட்ட போய் கிடைக்க முடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. எப்பவுமே இந்த மாதிரி ஸ்டார்லாம் எனக்கு நிறைய கிடைக்கும். அப்படியே உடனே அந்த பரிசுத்தமான வாழ்த்துட்டு அவரு இதை பார்த்து அப்படின்னாரு. பாஸ்டர் தயானந்தன்று ஒரு பெரிய ஐயா குரம்பட்டில் இருக்கிறார். நூற்றுக்கணக்கான மக்களுக்கு உதவி செஞ்ச ஒரு மனுஷன், பல மிஷினரிகளுக்கு தாங்கி இருக்கிறாரு. பிரதர் அகஸ்டின் ஜபகுமார் என்ற மனுஷனை உருவாக்கினவர். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கடந்த மாதங்களிலே அவருக்கு பிறந்தார். அப்போது அவங்க பொண்ணுங்க 2 பேரும் பிடிச்சிக்கிட்டு அவங்க மருமகள்லாம் பிடிச்சிட்டு வராங்க. அந்த கும்பலை பார்த்து தாங்க என்னை யார் நான் நடப்பேன்றாரு. கை தள்ளுறாரு, யாரும் பிடிக்க வேணான்றாரு. எங்கள் மாமனார் அப்படிதான், கை தடுன்னு ஆடும், 2 கையும் ஆடும், கால் ஆடும், தலைலாம் சுத்தம். ஆனால் போய் கையில் பிடிச்சி வரேன், கையெல்லாம் பிடிக்காது அப்படின்னாரு. நான் வருவேன், நான் கூட கிராஸ் பண்ணுவேன். சில பெருசுங்களாம் பார்த்தீங்களா, வயசாகி கூட சிலது இது இருக்காது. நான் போயிடுவேன், நான் பண்ணிடுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த பலன் வந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் பார்த்து அவங்க ஒய்ஃப் வராமல் வீல் சேரில் கூப்பிட்டு வரான் அவங்க. அப்போ நான் யோசித்தேன், இந்த மனுஷனுக்கு இந்த பலன் எங்கேருந்து வந்ததுன்னா தேவனுடைய பலன். இந்த உதவி எங்கேருந்து வந்ததுன்னா தேவனுடைய உதவி. நான் சொல்கிறேன், கர்த்தருக்காக செலவு இப்போ நீ செலவு பண்ணுறீங்களா, இந்த டைமுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு பரலோகத்தில் இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் பண்ணிட்டீங்க. இந்த நேரம் வீணே போகாது, இந்த நேரம் வீணே போகாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ இந்த பெலிஸ்தர் இடத்துல போய் அவர்கள் கட்டினார்கள், அந்த அஸ்துராத்துகளை வென்றார்கள் என்று சொன்னால் சாதாரணமான ஒரு காரியம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலும் அல்ல. நீங்க சொல்லுங்க, என்னால ஒண்ணு முடியாதுன்னு எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஒரு நாளும் நான் கடந்து போனேன், எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாங்கப்பா, எனக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. நான் மக்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் சொல்லலாம். பாருங்க 8வது வசனத்தை பார்க்கிறோம். அம்மோனியர் ஊசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலன் கொண்டான். முதல்ல தேடினான், தேவன் அவனுக்கு உதவி செஞ்சாரு. இப்போ அந்த இடத்துல கர்த்தர் யாரை அனுப்புகிறார்னா அம்மோனியர்களை அனுப்புகிறார். இந்த அம்மோனியர்கள் எல்லாருமே கர்த்தருக்கு பயப்படாத ஒரு கூட்டம், கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு கூட்டம். ஆமென். இந்த கூட்டத்தாரில் கர்த்தர் பேசுறாரு. கர்த்தர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? ஊசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள்.
கொடுத்தார்கள். சத்தமா நல்லதான் படிக்கலாம். அம்மோனியர் ஊசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். எத்தனை பேர் காணிக்கை கொடுக்கும்போது சந்தோஷமா கொடுக்குறீங்க? அவனை கை காணிக்கை கொடுக்கும்போது உள் மனசத்துல கொஞ்சம் தான். நான் இங்க பாக்குறேன் ஒரு சிலரை ₹1 தான் கூட ₹10 தான் கூட அது கரெக்டாக கணக்கு போட்டு போறாங்க. பேர் சொல்லுங்க. அப்பனா அவங்க எப்படி கொடுக்குறாங்க? அந்த முள்ள நான் யாருக்கு கொடுக்குறேன்? ஒருத்தர் காணிக்கான தசமாக அனுப்புங்க சொல்லுவாரு அடிக்கடிக்கு, ஐயா இதுக்கு தசமா நான் உங்களுக்கு கொடுக்கல, இது கத்தருக்குரியது, நான் கத்தருக்கு கொடுக்குறேன். அல்லேலூயா. தசம பாகம் வேறு, காணிக்கை வேறு. காணிக்கை உன் மனதில ஏவுகிறதை கொடுக்கிறது காணிக்கை. ஆமென். ஆனா இப்போ நிறைய பேரு காணிக்கை கொடுக்கறதுலயும் பிசினி தரும், தசம பாகம் கொடுக்கறதுலயும் பிசினி தரும். எங்க வேலை கிடைக்கும்? எங்க சம்பள உயர்வு வரும்? எங்க நம்ம ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக வர முடியும்? எங்க நம்ம ஒரு பெரிய தொழிலதிபராக வர முடியும்? என்னங்க உங்களை பார்த்தாங்க நான் சொல்றேன், 10,000 ரூபாய் உனக்கு மாத வருமானம். ஆனால் தசம பாகம் என்பது எவ்வளோ? சில பேர் பார்த்தீங்கன்னா தசம பாகம்னு சொல்லிட்டு 500 ரூபாய் போடுவாங்க. சில பேர் தசமாகம் பாகம்னு சொல்லிட்டு 250 ரூபாய் போடுவாங்க, 200 ரூபாய் போடுவாங்க. இது என்னன்னா தேவனை நாம் வஞ்சிக்கிறோம், தேவனுடையதை நாம் திருடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நான் ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம கர்த்தரை தேடினோம்னா கர்த்தர் நம்முடைய சபையை செல்வந்தர்களாக மாற்றுவார். நான் சொன்னேன், இங்கிருந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் உருவாக்கி ஆண்டவர் 70,000 ரூபாய் 80,000 ரூபாய் சம்பளம் கொடுக்க முடியுமா? முடியாதா? கௌதமுக்கு ஒரு வண்டிக்கு 4 வண்டி கொடுக்க முடியுமா? முடியாது. சத்தமாக அருணுக்கு இப்ப இருக்குது ஒரு 3 மடங்கு ஏற்ற முடியுமா? ஏற்ற முடியாது. எல்லாரும் அவருக்கு தான் இல்லை, எல்லாருமே சொல்றேன், எல்லாரும் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம குறைவுக்கு காரணம் தேவன் அல்ல, நம்முடைய சபை. எப்படி ரெண்டும் யாராச்சும் ஒருத்தராச்சும் பாசிட்டிவ் விசாரிக்கிறது இல்லை. எத்தனை பேருக்கு ஈபி பில்லெல்லாம் ஏறுங்க தெரியும் தெரியல? இப்போ நம்ம சர்ச்சுக்கு அப்படியே டபுள் மடங்கா, ஏன்னா இது கமர்ஷியல் இல்லை. தோத்துறோம். இப்போ இந்த உண்டியல வர்றதுல தான் எல்லா காரியங்களும் பண்ணணும். இந்த உண்டியல வர்றது தான் ஏன் விட்டு சாப்பிடணும், செலவு பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும். நான் போயிட்டு வேலைக்கு போக முடியுமா? நானும் இப்போ பார்த்து ஜாப்லாம் ட்ரை பண்ணேன். என்ன பார்க்குறேன் சமான ஒரே வேலை ஒரு நாள் கொடுத்தாங்க, போயிட்டு ஒரு இடத்துக்கு வேலை யாருக்கும் தெரியாத ஒரு நாள் போயிட்டு திருச்சியிலேருந்து ஒரு கால் வருது. இன்னமும் மனசு தெரியல மாமா, நீங்கள் யாரை அனுப்பிச்சிங்க மாமா? அந்த ஐயாவை தயவு செய்து வேலைக்கெல்லாம் கூடாதுங்க, மனசு சரியில்லை, அவர் கொடுக்க நீ பைசா ஒழுங்காக கொடுத்துருங்க. நான் வாங்கல, நான் வாங்கல இல்லையா? நான் என்ன நினச்சேன்னா, வேறு வழியில் ஏதாச்சும் போனால் ஒரு 1000-500 கட்சா ஏதோ ஒரு நாளைக்கு செலவுக்கு ஆகும் அப்படின்ட்டு நான் போனேன்.
போன முதல் நல்ல கத்தை க்ளோஸ் பண்ணிட்டாரு. இப்போ அந்த எண்ணமே இல்லை. இப்போ ஒரே ஒரு எண்ணம் தெரியுமா? ஆண்டவரே, எங்க ஜனங்களை கொண்டு நீ என்னை போஷிக்க முடியும், எங்க சபையில பெரிய பெரிய ஆட்களை அனுப்ப முடியும், எங்க சபையில. அப்புறம் ஆண்டவர் சொன்னாரு, தம்பி நீ ஏன் நீ கவலைப்படுற, என் கூட இருந்ததான் பொம்பளைங்களா ஆம்பளைங்களான்னு கேட்டார். ஏசப்பா கூட இருந்தது அதிகமா ஆம்பளைங்களா பொம்பளைங்களா? பைபிள் ஒழுங்கா படிக்கல. ஏங்க பொம்பளைங்க தாங்க அதிகமா கூட இருந்தாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மாத்தல் மரியாதை. ஆனா எத்தனையோ பெண்கள் கூட இருந்தாங்க. அந்த பெண்கள்லாம் யாருன்னா பெரிய பெரிய பணக்காரங்க. நான் நம்புறேன் அவர் போட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. வரும்போதே அவருக்கு ஒரு அங்கி வாங்கிட்டு இருப்பாங்க. இல்லையா? அவர் பாக்கெட்ல கை விட்டா கட்டாயமா காசு இருக்காது. ஆனா இப்ப அவருக்கு ஏதோ ஒரு ஆசை, ஆண்டவரே இன்னைக்கு நான் ஜாங்கிரி சாப்பிடணும் ஆண்டவரே. ஆசை வந்திருக்குமா வந்திருக்காதா? என்ன இங்க அவர் உலகத்துல இருக்கும் பொழுது அவரு சாப்பிட்டாரா இல்லையா? சாப்பிட்டதுல ஒரு ஆசை வந்திருக்குமா வந்திருக்காதா? அப்ப நான் நம்புறேன் இத சொல்றதுக்கு முன்னாடியே அந்த ஸ்திரீகள் எல்லாம் அவருக்கு நல்ல மனது கொடுத்துருக்குறான். குறையில கடைசியா ஒரு முறை பேதுரு வர்றார். ஆண்டவரே நிக்கிறானுங்க வரிகானுங்க, இந்த மாதிரி கட்டணும். அப்படியாப்பா, சரி நீ ஒன்று செய், போயிட்டு ஒரு மீனை பிடி, அந்த மீன் வாயிலேருந்து வெள்ளி காசு கிடைக்கும், அதை உனக்கும் எனக்கும் வரி கட்டிருப்பான். என்ன அவருடைய வாழ்க்கை இப்படி தான் இருந்துச்சு. நீ போட்டோ இன்னைக்கு நம்ம இப்போ பெரிய பெரிய ஆட்களை பற்றி நான் பேச விரும்பல. சமீபத்தில் சென்னையில் ஒரு பெரிய ஊழியக்காரர், பிரபலமான ஒரு பேச விரும்பல, 3000 கோடி சுவிஸ் பேங்க்கில் போட்டிருக்கேன். சுவிஸ் பேங்க்கில் போடுறவங்க அத்தனை பேரும் பிளாக் மணி, கருப்பு பணம். நீ பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து எதுக்காக அவ்வளோ பணம் வச்சுருக்காங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு பணம் வேணும்? ஒருத்தர் தான் வைத்துக்கணும். எத்தனை பேருக்கு பணம் வேணும்? சரோஜகா, பணம் வேணுமா வேணாமா? வேணுமா வேணாமா? வேணுன்றமா வேணுன்றமா பணம் வேணா கோதம் உனக்கு எப்படி மோனிஷா மெயின்டைன்ஸ் பண்ண முடியும்? கேட்கறது அது பயங்கரமான நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். அப்போ அதுக்கு என்ன வேணும்? பணம் வேணாவா? கை தூக்க, கை தூக்க. நான் சொல்ற பணம் வேணும், பண ஆசையாக இருக்கக்கூடாது. என்ன வருது? பக்கத்துல கை சொல்லு, பணம் வேணும், பண ஆசையாக. அல்லேலூயா. சில பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிடாத சாப்பிடாத வயிறெல்லாம் சாப்பிடாம 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 பெட்டிக்குள்ளேயே காசு வச்சு சேர்த்து 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 வைக்கும். பெத்த பிள்ளைங்களோட கூட சொன்னாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அம்மா உனக்கே தெரியாத பெட்டியில் கீழே படம்லாம் கொடுத்துற, அது கீழே நான் காசெல்லாம் அடிக்கிறேன், பாதி நீ ஏற்றுக்கா, பாதி அண்ணன் கொடுத்துறேன். அப்போ கூட இல்லையா இல்லையா தோத்துறோம். நான் சொல்கிறேன், இங்கே சேர்த்து விட்டாதீங்க, பரலோகத்தில் சேர்த்து வைங்க. பணம் வேணும். அல்லேலூயா. இப்போ நம்ப தானே
333 நோட் பண்ணிக்கோங்க. சரி, 33 நீங்கள் கால் பண்ணுங்க. இப்போல்லாம் நம்ம எப்படி தருவா கேட்கணும்? எனக்கு வந்து இப்போ 1 லட்சம் ரூபாய் வேணும், இல்லை எனக்கு எப்படி தருவீங்கன்னு தெரியல. கேட்கலாமா கேட்கக்கூடாதா? இப்போ நான் கேட்கறதெல்லாம் சும்மா இந்த சில்லற பைசா பக்கத்தில் போகிறது இல்லை. அல்லேலூயா. சில்லறையெல்லாம் எங்கள் பாஸ்டர் பார்த்துட்டு நோட்டேன். அல்லேலூயா. ஃபுல் கண்ணுக்காம தான் இப்போலாம். இப்போ நான் பார்த்துருக்கிறதெல்லாம் மேலே வந்து பார்த்துருக்குறேன். எனக்கு வந்து ஆண்டவரே 30 லட்சம் வேணும், ஆண்டவரே எனக்கு 50 லட்சம் வேணும், ஆண்டவரே எனக்கு சர்ச்சை இடமா வேணும். நேற்று ஒரு பையன் சொல்லிட்டு, என்னால் முடியலடா, ரொம்ப முடியலடா, எப்படின்னு தெரியலடா, ஐயோ அங்கே நீங்கள் பிடிஆக்க கல்யாணம் பண்ணிட்டு ஏதோ சொல்கிறேன், என் கல்யாணம் நீங்கள் இப்போ அவனுக்கு ஆசை என்னன்னா, எப்படி எங்கள் ஐயாக்க யார் என் கல்யாணத்தை யார் பண்ணோம்? இப்போ எனக்கு சொல்லும் போது ஒரு வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நல்லா இருக்கணும், ரொம்ப வருஷமாக வாழணும். எங்கள் பாஸ்டர் திட்டினாலும் திட்டோம், அதனால எங்கள் பாஸ்டர் ரொம்ப அன்பாக இருக்கட்டும்ப்பா. ஏசப்பா எங்கள் பாஸ்டருக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருங்க, நிறைய வருஷம் கொடுத்துருங்க, அவர் கேட்குற பணத்தெல்லாம் கொடுத்துருங்கன்னு மனதார கையை ஊற்றி சொல்லுங்க. வாய்த்தது கண்ணு மூடி சொல்லுங்க, ஏசப்பாட்டு சொல்லுங்க. ஏசப்பா இது ஒரு ஜெபமா ஏறிடுங்க, ஜெபமா ஏறிடுங்க. நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணா கர்த்தர் உங்கள் சேவைகளை சந்திக்கிறார். நீங்கள் ஜெபிங்க 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 ஜெபி வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து. ஏசப்பா எங்களுக்கு கொடுத்த மேய்ப்பனுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாங்கப்பா, நல்ல சுகத்தை தாங்கப்பா. ஆண்டவரே அவர் எதில் சோர்ந்து போயிருக்கிறாரோ அதை வந்து தூக்கி விட்டுருங்கப்பா. அப்பா உங்க ஊழியக்காரனுக்கு நீங்க தானப்பா செய்யணும். அவர் கேட்கறத கொடுங்கப்பா, அவர் கேட்கறத கொடுங்கப்பா. அவருக்கு இன்னும் பல வருஷம் வாழணும்ப்பா. ஆமென் ஆமென் ஆமென். தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். உமக்கு லேசானகா லேசானகா. எல்லாரும் முட்டி போடலாமா? நான் யாரெல்லாம் சொல்லிக்கல, இருக்கு சொல்றாரு. இந்த உலகத்தை எத்தனை நாள்ல ஆண்டவர் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சாரு? 8 நாள்ல இல்ல, கரெக்டா என் பிள்ளை கரெக்டா சொல்லுப்பா, கரெக்டா சொல்லிட்டேன் ராஜா. தைரியமா சொல்லு, சொல்லிட்டிய யார் சொல்லி கொடுத்தது? பரவாயில்ல, மோனிஷா சொல்லி முடியலையா? உட்காந்து டெய்லி பைபிள் ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணேன். சரியா? பரவாயில்ல, பேச்சு 6ன்னு கரெக்டாக வந்துக்குது. தம்பி கரெக்டு தான் 6. இல்லையா? அப்போ சொல்றாரு 5 நாள் படிச்சதெல்லாம் ரொம்ப கஷ்டமே படிக்கல, இப்போ கஷ்டமே படல. ஆண்டவர் எல்லாத்தையும் வானம் உண்டாக கிடக்கு, உண்டாச்சு. பூமி உண்டாக கிடக்கு, இது உண்டாக கிடது, அது உண்டாக கிடது, மனுஷன் உண்டாக கிடவது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி சொல்லுவோம்? என்ன பண்றாரு தேவன்? சொல்றாரு, அந்த டாக்டர் சொல்றாரு,
சார் நம்மளை அவ்வளவு அழகாக நம்மளை உருவாக்கி இருக்கிறார் சார். நம்ம எப்போ பார்த்தாலும் வியாதி வியாதி வியாதின்றோம் சார். வியாதிக்காக தேவன் நம்மளை ஒரு நாளும் படைக்கல சார். டாக்டர் சொல்ற செருப்பால் வச்ச மாதிரி அப்போ பார்த்தா நாங்கள் 2 பேர் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இல்லை அந்த பிறகு ஏன் வியாதி வந்தது அதெல்லாம் கொஞ்சம் பேசிக்கிட்டு அப்புறம் ஒரு கொஞ்சம் சரியாக்கிட்டாங்க. ஆனால் உருவாக்குனது உண்மையாக கர்த்தர் மனுஷனை செம்மையானவனை தான் உண்டாக்குனார், வியாதி இல்லாதவனை தான் உண்டாக்குனார். உண்டாக்கும் போதே உனக்கு கேன்சர் இருப்பதாக அப்படி நான் சொன்னேன். உனக்கு காது வலிக்கு அப்படி நான் சொன்னார். இல்லையா சூப்பராக உண்டாக்கி இருக்கிறார், அழகாக உண்டாக்கி இருக்கிறார். அவர் சொல்றாரு நீங்க மாத்திரம் சும்மா இருந்தீங்கன்னா நமக்குள்ள எத்தனை உறுப்புகள் செயல்படுது தெரியுமா? யாருக்காச்சு எத்தனை உறுப்புகள் சரி எத்தனை உறுப்புமா? பக்கத்துல இருந்தாலுமா கேட்டேன், அதே வந்துட்டியா? நானும் அவர் சொல்லிதாம்மா கேட்டேன். நமக்குள்ள 12 உறுப்புகளை கர்த்தர் மெயினா உண்டாக்கி இருக்கிறார். இந்த 12 உறுப்புகளும் நம்ம இருக்கிற ஆயுசு நாட்கள் முழுவதும் 2 hours கரெக்டா ஆப்ரேட் பண்ணணுமா? நம்ம என்ன பண்றோம்னா கிட்னி வேலை செய்யற நேரத்துல லிவருக்கு வேலை கொடுத்துரும், லிவர் ஆஃப் பண்ணணும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ தேவன் அழகா என்ன பண்றாருன்னா இதுக்கு ஓய்வு கொடுக்குறாரு, இதை ஆப்ரேட் பண்றாரு. அப்பதான் அந்த உறுப்புகள் நல்லா இருந்திருக்குது. சில பேர் வண்டி பாருங்க ரெட்டு அழகா குத்துக்கிறான். நான் ரெட்டு எதுக்கு? அந்த 2 வீலர்ல ஆமா இல்லை இல்லை அதாவது அதாவது என்ன சொல்றதுன்னா ரெட்டு எதுக்கு கொடுக்குதுன்னா ரெட்ல வச்சுட்டு ஓட்டிருப்பாங்களா சில பேர் மீட்ரு. அப்போ அப்படி ஓட்டினா வண்டி நாவும் நீ நிறைய பேர் ரெட்ல வச்சு வண்டியை ஓட்டிட்டு இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. முடிச்ச போறேன். இப்போ நான் சொல்றேன் என் 12 உறுப்புகளும் கையை வச்சு வயிற்றுல என் 12 உறுப்புகளும் சரியாக ஆனால் அந்த நேரத்தில் நேர்த்தியாக செயல்படணும். ஆண்டவரே அதற்கு நீர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்மளுக்கு செயல்படுத்த உதவி செய்யறதுக்காக கரங்களை தட்டி கரங்களை தட்டி. அப்ப இங்க இருந்து போகும்போது எப்படி போனோம்? வெள்ளத்தோடு போனோம். யார் சொன்னது? சூப்பரா கட்டுக்கிறாங்கப்பா. எப்படி போனோம்? பக்கத்துல கைப்பிடிச்சு போகும்போது வெள்ளத்தோடு போனோம். நானும் 1 வாரம் உடம்பு சரியில்லை வந்தா நிக்கிறான். இன்னும் விட்டா இன்னும் 1 மணி நேரம் கூட பேசுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. என்ன மனுஷன் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அவருக்கு லேசான காரியம் கிதியோனுக்கு பலன் கொடுக்குது. அவருக்கு லேசான காரியம் எனக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் கொடுக்குதுங்க. அவருக்கு லேசான காரியம் எனக்கு ஒரு 10 கோடி கொடுக்குதுங்க. சத்தமா தான் சொல்லுங்களேன். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், எனக்கு 10 கோடி வந்ததுன்னா அதுல உங்களுக்கு பங்கு இருக்கு. ஆனா இதே கையை பிடிச்சி சொல்லுங்க, உனக்கு 10 கோடி வந்துச்சுன்னா பக்கத்துல கை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுக்கு 10 கோடி வந்துச்சுன்னா எங்க ஐயாவை வந்துடக்கூடாது. அவர்கிட்ட வந்துச்சு நான் சர்ச்சை இடம் வாங்கி குத்து கட்டுறேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நடக்க போதே லேசான காரியம் லேசான காரியம் லேசான காரியம் காரியங்கள் வாய்க்க செய்கிறாரு. தேவன் துணை செய்கிறாரு. கர்த்தர் நல்லனை தராரு. நம்பிக்கையோடு கூட போ. நம்பிக்கையோட
மகா இரக்கமுள்ள எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சி நான் எங்கள் காலை வேளையில் ஆண்டவரை நீர் இவ்வளோ நேரம் எங்களோடு ஈடுபட்டிருக்கிறீங்க. இது சுயபலம் அல்லப்பா, இது தேவாவியப்பா. கொடுத்த பலத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்ல உங்களோட பிள்ளைகளை சத்தியத்தில் நடத்த, சத்தியத்தில் நிற்க, சத்தியத்தின்படியாகவே ஆசீர்வதிக்க ஆண்டவர் உதவி செஞ்சிருங்கப்பா. வேற எந்த தவறான வழியில எங்களுக்கு வருமானம் வேணாண்டவர், உங்களிடத்திலிருந்து வரட்டாண்டவர், உங்களிடத்திலிருந்து வரட்டாண்டவர். நாங்கள் அதை சந்தோஷமா பெற்றுக்கொள்வோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும். அருமையான மகள் சுதிதாக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். பிள்ளைக்கு நல்ல சுகத்தை தாங்க இயேசுவினால உன்னோட வல்லமை இறங்கட்டப்பா. சபியாக்காக ஜெபிக்கிறேன். சபியாவோட உடலை தொடுங்கப்பா, சொத்து சுகமாக்குங்க ஆண்டவர். இன்னும் யாரெல்லாம் காய்ச்சல்லையோ இரும்புலையோ சளியிலோ இருக்கிறாங்களோ எல்லாரையும் சுகமாக்கிடுங்க ஆண்டவர். அந்த பிள்ளைகள் இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நோய் நொடி இல்லாத பாதுகாத்து இயேசு நாமத்தில் விழுந்துச்சு. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் பூமி முழுவதும் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமென்.